ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எ ஹண்டர் டேர்ன்டு நேச்சுரலிஸ்ட்டுங்கிற லெசனோட கான்செப்டை சுருக்கி பார்க்க போகிறோம். இந்த எ ஹண்டர் டேர்ன்டு நேச்சுரலிஸ்ட் இதோட தமிழ் மீனிங் என்னன்னா, வேட்டைக்காரனாக இருந்து இயற்கை ஆர்வலராக மாறியவரின் கதை. ஓகேவா? இப்போ இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்டு ஜேம்ஸ் கார்பெட். இவரை மக்கள் எல்லாம் ஜிம் கார்பெட்னு சுருக்கி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹண்டர். இவர் கூடவே ஒரு டாகி இருக்கும். இவரோட பெட்டு தான் இந்த டாகி. இவர் எங்கே போனாலும் இந்த டாகியை கூப்பிட்டுட்டு தான் போவார். வேட்டைக்கு போனாலும் இந்த டாகியை கூப்பிட்டுட்டு தான் போவார். இவரோட டாகியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராபின். ஓகேவா? டீன் டைட்டன்ஸில் கூட ராபின் இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம கான்செப்டை பார்க்கலாம். இப்போ இவர் என்ன இந்த ஊரில் ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. இந்த ஊரில் நேஷ்னல் பார்க் இருக்குது. ஒரு ஊரில் அந்த நேஷ்னல் பார்க்கில் ஒரு புலி இருக்குது. ஓகேவா? அந்த புலி அந்த ஊரில் கிட்டத்தட்ட 436 மனிதர்களை கொன்றுக்குது. ஓகேவா? இந்த புலி சாம்பவாட் டைகர்னு சொல்லப்படுறாங்க. ஓகேவா? இந்த புலி ஒரு பெங்கால் டைகர் இனத்தை சேர்ந்த புலி. ஓகேவா? இப்போ இந்த புலி எப்படி மனிதர்களை சாப்பிட்டுதுன்னு கேட்குறீங்களா? இது எப்படி சாப்பிடுதுன்னா, ஒரு ஹண்டர் இந்த புலியை தாக்க வந்திருக்கிறாங்க. அப்படி தாக்க வரும்போது இந்த புலியோட பல்லில் அந்த துப்பாக்கி குண்டு பட்டிருக்குது, பல்லு உடஞ்சிருக்குது. அதனால இந்த புலிக்கு மனிதர்களை பார்த்தா பயம். அதனால ஏதாச்சும் மனிதர்களை அந்த புலி பார்த்துச்சின்னா உடனே அந்த மனிதர்களை வேட்டையாட போயிடுது. நம்ம புலி ஃபஸ்ட்டு அந்த மனிதனை வேட்டையாடினால ஒரு தாட்டி ஏதாச்சும் விலங்கு வேட்டையாடுச்சுன்னா அந்த ரத்தத்தை சுவைக்காமல் விடாது. மற்ற விலங்குகளையும் திங்காது. அந்த ரத்தத்தை மட்டும்தான், மனிதர்களை மட்டும்தான் திங்கும். இப்போ நம்ம இந்த புலி ஒரு தாட்டி இந்த புலிகிட்டேருந்து எப்படி மனிதர்கள் காப்பாற்றுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனிதர்கள் இந்த புலிகிட்டேருந்து காப்பாற்ற முடியாது. மனிதர்களால் தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம புலியோட வேகத்துக்கு ஓட முடியாது. நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு பார்த்தோம்னா அந்த புலி கடித்து குதறி போட்டுரும். ஓகேவா? இந்த புலி ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்குது. 436 மனிதர்களை கொன்று குவிச்சிருக்குது. ஓகேவா? இப்படிப்பட்ட புலி ஆண் புலியா பெண் புலியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், உங்களுக்கு சந்தேகம் வரும். இந்த புலி ஒரு பெண் புலி. ஓகேவா? இந்த புலி நம்ம இந்த வில்லன் தான், நம்ம கதையோட வில்லன் தாங்க இந்த புலி. இந்த புலியை கொண்டவர் நம்மளோட ஹீரோ ஜிம் கார்பெட்டு. இவரு தான் நம்ம ஜிம் கார்பெட்டு. இவரு தான் இந்த புலியை டப்புக்குன்னு சுட்டு கொண்டிருக்கிறாரு. ஓகேவா? இப்போ இந்த புலி எப்படி இறந்ததுன்னு பார்க்கலாம். இந்த நேஷ்னல் பார்க்கு இருக்கக்கூடிய ஊரோட ஒரு ஹெட்டு நிறையா ஹண்டர்ஸை அனுப்புகிறாங்க இந்த புலியை கொல்றதுக்கு. ஆனால் கடைசியில் அந்த ஹண்டர்ஸ் தான் புலிக்கிட்ட சாவறாங்களே தவிர ஹண்டர்ஸ் யாரும் இந்த புலியை கொல்லலை. அப்போ இந்த ஊரோட ஹெட்டு நம்ம ஜிம் கார்பெட்டோட ஹிஸ்ட்ரியை வரலாறை படிக்கிறாங்க. நம்ம ஜிம் கார்பெட்டோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவன் ஹீரோ ஜிம் கார்பெட்டையே கூப்பிட்றாங்க. அவர் ஏன் இந்த புலியை வேட்டையாட கூப்பிட்றாங்க. உடனே நம்ம ஜிம் கார்பெட் அந்த நேஷ்னல் பார்க்கில் கேம்ப்பு போட்டு தங்குறாங்க. ஒரு நாள் இந்த புலியை எப்படியாச்சும் பிடிக்கணுன்னு நம்ம ஹீரோ ஜிம் கார்பெட் காடை, அந்த நேஷ்னல் பார்க்கை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு மனிதன் நின்றுட்டுருக்குறான். அந்த புலி மனிதனை அந்த ரத்த வாசத்தை மோப்பம் பிடிச்சி அந்த மனிதனை கடிக்க போகுது. அந்த புலி மனிதனுக்கு வேட்டையாடி சாப்பிட்டுட்ருக்கிற நேரத்தில்
நம்ம ஹீரோ ஜிம் கார்பெட் என்ன பண்ணுறாரு, அந்த புலியை துப்பாக்கி வச்சு சுட்டுறாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம புலி வந்து இறக்குது. ஓகேவா? இவ்வளோ 436 பேர்த்த சாப்பிட்ட புலியை நம்ம ஹீரோ ஒத்தாளாக வந்து சாவடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? அடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து இந்த நேஷ்னல் பார்க்கு ஹெட்டு வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம ஹெட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஒரு புலியை அழிச்சனால இந்த புலி அழித்த இடத்துல வந்து ஒரு சிமெண்ட்டு போட்டு ரவுண்டாக கட்டி இந்த புலியோட நினைவு சின்னமாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஜிம் கார்பெட்டோட நினைவு சின்னமாக என்ன வச்சுருக்குறாங்கன்னா, அந்த நேஷ்னல் பார்க்கோட பேர் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்குன்னு வச்சுருக்குறாங்க. கடைசியில் நம்ம ஜிம் கார்பெட் வந்து 19th ஏப்ரல் 1955 இறந்து போகிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜிம் கார்பெட் ஹீரோ இறந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு புலியை சாவடித்த ரெக்கார்டை வந்து இவர் படிச்சிருக்கிறாரு. ஏன்னா 436 மனிதர்களை இது கொன்று குவிச்சிருக்கு இல்லையா மக்களே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம புலியும் ஒரு ரெக்கார்டை படிச்சிருக்குது. 436 மனிதனை சாப்பிட்டு தின்னு குவித்த ரெக்கார்டு. ஓகேவா? இப்போ இந்த லெசனை வந்து நான் சுருக்கி ஒரு கான்செப்டை சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் ஐயாவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நன்றி மக்களே. பாய் பாய்.